பிதா அவர் மீது வைத்த அன்பை போல அவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். ஒருவர் அன்பா இருக்கிறது தான் என் கற்பனையே. அப்படி நீங்க ஒருவர் அன்பா இருந்தா என்னுடைய அன்புல நினைச்சிருப்பீங்க. என்னுடைய அன்பில் நினைச்சிருக்கும் போது பிதாவுக்கு முன்பாக நம்ம ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருப்பதற்காக தான் தேவன் நம் மீது அன்பு கொடுத்தார். இங்க நியாய தீர்ப்பு வரும். நியாய தீர்ப்பு நாள்ல நாம நிற்கும் போது நம்ம தைரியத்தோடு நிக்கணும்னா அப்ப இந்த அன்பு நமக்குள் பூரணப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் யார் இடத்துல பேசுறாரு தெரியுங்களா? அன்பா இருந்த சீசன் பிளஸ் என்ன தாயாகிய மரியாள். இதுல 25வது வசனம் பாத்தீங்களா? 25 அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல எப்படி சிச்சுவேஷன் இருக்குன்னா, ஆண்டவர் சிலுவையில தொங்கி இருக்கார். 2 சைடும் கல்லர்கள் இருக்காங்க. கீழே ஒரு ஜன கூட்டம் நிக்குது. அங்க நிக்கும் போது 3 மரியார்கள் அந்த சிலுவைக்கு முன்னால் நிக்கிறாங்க. யாராருன்னா தாயாகிய மரியாள், தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாள், மகதலேனா மரியாள். அதான் கிளையோப்பா மரியாள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய சித்தி, தாயுடைய சகோதரி கிளையோப்பா மரியாள் நிக்கிறாங்க. அடுத்தது மகதலேனா மரியாள். அதுக்கு பக்கத்துலதான் அன்பாகி இருந்த சீசன் ஆகிய யோவான்னு சஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்படின்னா யோவான்னு எந்த இடத்துலயும் குறிப்பிடப்படல. ஒரு வசனம் டிஃப்ரெண்டா இருக்கும். யோவான் எழுதின புத்தகம் 13:23 ஆச்சுங்கன்னா, ஆண்டவர் அந்த மேல் வீட்டு அறையில எல்லாம் இருப்பாங்க. ஒட்டு உட்காந்து ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும் போது ஒரு சீசன் என்ன பண்ணப்பானா, ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டு இருந்தான். ஒரு டவுட் வரும். எப்படின்னா, யூதாசை குறிச்சு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவார். இது மாதிரி ஒருத்தன் தான் என்னை காட்டி கொடுக்க போறான்னு ஒரு கருத்தை சொல்லுவான். அதை குறிச்சு நீ யாருன்னு கேளு அப்படின்னு சொல்லி பேதுரு புஷ் பண்ணி விடுவார். நீ தான் சாஞ்சிட்டு இருக்கீல, நீ அவருக்கு பிரியமான ஆளு, நீ கேட்டா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணி விடுவார். அதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அன்பா இருந்தது யாருன்னா யோவான். இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லணும்? ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்பயும் முன்னாலேயே சொல்லி இருந்திருக்கலாம். இது மாதிரி நீங்க, ஏன்னா ஆண்டவரோட தான் அம்மாவும் இருந்தாங்க, சிஸ்டர்கள் எல்லாம் இருந்தாங்க. அப்ப கூட தோல்ல சாஞ்சிட்டு இருந்த அளவுக்கு யோவான் ரொம்ப நெருங்கியால் யோவான்ட்டு இது மாதிரி என் அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஏன் தேவன் சொல்லணும்? இதுக்கு அவர் உலகத்துல இருக்க எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கார். எல்லா பாவமும் அவர் மேல இருக்கு. அது இல்லாம ஆல்ரெடி ரொம்ப காயப்பட்டு ரொம்ப ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவர் இருக்கார். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல ஏன் சொல்லணும்? அடுத்த வசனம் 28வது வசனம் வாசிங்க. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. ஆண்டவர் சிலுவையில் அறைய போட்டது போதே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அவர் சொல்லியிருந்திருக்கலாம். இல்ல மன்னிப்புன்ற வார்த்தை வரும்போது அவருக்கு இதை யோசிச்சிருக்கலாம். ஆனா இந்த அன்புன்ற இந்த காரியத்தை எல்லாம் செட்டில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பின்னால இந்த வசனம் வருது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து. எல்லாம் முடிஞ்சு. அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா யோவான்ட்ட கொடுத்துட்டார். தன் மகனாகிய தாய்க்கு மகனாகிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை யோவான் இடத்துல கொடுத்துட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு. அவர் எதுக்காக வந்தாருன்னா நம்ம எல்லோருடைய பாவங்களையும் சுமக்கிறதுக்காக வந்தார். மரியாளுடைய வயிற்றில் பிறந்தாலும் மகனான அந்த பணியையும் அவர் செஞ்சுட்டு இருந்தார். இப்ப அந்த பணியையும் கொடுத்துட்டாரு. நம்மளுடைய பாவங்களையும் அவர் சுமந்துட்டாரு. இதுக்கு மேல அவருக்கு இங்க ஒர்க் இல்லை, எல்லா ஒர்க்கையும் டன், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நிறைவுக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தது இந்த ஒரு வார்த்தை, இந்த அன்பு. அந்த நேரத்துல ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, யோவான் அன்பா இருந்த சீசனுக்கு குறிச்சு ஒரு காரியம் சொல்லப்படுது. யார் சீசர்கள் என்று மக்கள் அறிந்து கொள்வாங்க அப்படின்ற ஒரு காரியம் சொல்லப்படுது. யோவான் புத்தகம் 13வது அதிகாரம் 34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் அறிஞ்சுக்கணும்னா நீ போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு அவசியம் கிடையாது. அன்பு காமிச்சாவே நீ இயேசு கிறிஸ்துவோடைய மகன், நாம இயேசு கிறிஸ்துவோடைய மகன்றத நம்ம அன்பு காமிச்சாவே நம்ம வெளி காமிச்சிடும். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க அடிச்சுட்டாங்க, நம்ம அந்த இடத்துல அடுத்த நாள் போய் அவங்ககிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கவங்க யார் இவன் நேத்து தான் அடி வாங்கினாம் அவன்கிட்டே போய் பேசுறான், அந்த அன்பு நம்மள பேச வச்சிரும். அந்த விஷயமே இவன் கிறிஸ்துவனா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த அன்பு கொண்டு போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அன்பு குறிச்சு நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். என்னன்னா 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல எடுத்தோம்னா அந்த அதிகாரம் முழுசும் அன்பு குறிச்சுதான் சொல்லப்படும்.
யோவான் புஸ்தகம் 15 எடுத்தீங்கன்னா சொல்லப்படும். 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் எடுத்தீங்கன்னா அன்பு ஃபுல்லா, அந்த அதிகாரம் ஃபுல்லா அன்பை பத்தி தான் சொல்லப்படும். ஏன் அன்புக்கு பொறாமை இல்லை, தற்பொழுவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், எல்லா காரியத்தையும் இந்த அன்புன்ற ஒரு வார்த்தை எல்லா காரியத்தையும் செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சகலத்தையும் தாங்கினாரா இல்லையா? அவருடைய பாடுகளை வந்து எந்த மனுஷனாலையும் தாங்க முடியாது. அந்த பாடுகளை வந்து தாங்கக்கூடிய ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. லைட்டா சுண்டு வரல அடிபட்டுருச்சுன்னா, ரொம்ப அடிபட்டுச்சுன்னா, ஒரு சின்ன ஒரு காயம் அடிபட்டுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப வலிக்குது. ஆனா அவருடைய காயம் வந்து நிறைய சொல்லப்படுது, 100 கணக்குக்கு அதிகமான காயங்கள். அவ்வளவு மத்தியில தன் தாயை பத்தி அந்த நேரத்துல ஆண்டவர் யோசிக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 5:5 நம் மீது வைத்த அன்பு எப்போது வெளிப்பட்டது? தேவன் நம்ம மீது வச்ச அன்பு எப்ப வெளிப்பட்டதுன்னு அந்த வசனம் அருமையா சொல்லுது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5:5 தானக்கா? இப்பனா நம் மீது அந்த அவருடைய அன்பு ஊற்றப்பட்டதனால் இன்னொரு காரியம் ரோமர்லயே சொல்லப்படும். என்னன்னா, நம்ம பாவியா இருந்த போதே தேவன் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்ம பாவிகளா இருக்கும் போதே ஆண்டவர் வந்து எப்படின்னா தன்னுடைய அன்பு எப்படின்னா, ஒரு நீதிமானுக்காக ஒரு மனுஷன் மரிக்க முடியும், ஆனா ஒரு பாவிக்காக எந்த மனுஷனும் மரிக்க மாட்டாங்க. இதுவும் வேதத்துல ஒரு பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பாவியா இருந்த போதே தேவன் வந்து நமக்காக மரித்தார். அதன் மூலமா வந்து தேவனுடைய அன்பை வந்து வெளிப்படுத்திருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வசனம் எதுனா, ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு நம்ம மீது அன்பு வச்சிருக்கிறாருன்ற ஒரு காரியம் சொல்லப்படுது. அன்பு வந்து எப்படி விளங்குச்சுன்னா, நம்மளுக்காக மரிச்சதுனால அன்பு விளங்குச்சு. இன்னொரு காரியம் எப்படிப்பட்ட அன்பு வச்சிருக்காருன்னா, என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. எப்படின்னா, பிதா அவர் மீது வைத்த அன்பை போல அவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா சிலுவையில அந்த பாவங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால, ஒரு செகண்டுக்கு முன்னால வரணும், பிதாவும் அவரும் பிரிஞ்ச கிடையாது. பிறந்ததுல இருந்து அந்த சிலுவையில அறையப்பட்டது வரணும் வந்து அவங்க 2 பேரும் கம்யூனிகேஷன் எப்படி சொல்றதுன்னா, பேசிட்டே இருப்பாங்க. 2 பேரும் பக்கத்திலேயே இருந்தா எப்படி இருக்கும்? 24 மணி நேரமும் அவரை விட்டு பிரியாத ஒரு அன்பு இருந்தது. அந்த அன்பை வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் மீது நான் வச்சிருக்கேன். உன் மீது நான் எந்த அளவுக்கு வச்சிருக்கேன்னா, அவர் வச்சிருக்கிற அளவுக்கு உன் மீது நான் அன்பு வச்சிருக்கேன். அந்த அன்புல நிலைத்திருப்பது எப்படி? எல்லாத்துக்குள்ள இருக்கிற கேள்வி எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய அன்புல நிலைச்சிருக்கிறது எப்படி? அடுத்த வசனமே சொல்லப்படுது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. எப்படி சொல்லுனா, பிதாவானவர் சொன்ன காரியங்களை நான் கீழ்ப்படிஞ்சு அதன்படி இருந்ததுனால அவருடைய அன்புல நான் நிலைத்திருந்தேன். அதே போல என்னுடைய அந்த கற்பனைகளை நீங்க கை கொண்டு இருக்கும் போது என்னுடைய அன்புல நிலைத்திருப்பீங்க. அப்படின்னா அது கற்பனை என்ன கற்பனை? 12வது வசனம் சொல்லப்படுது, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிம்பிளா ஒரே முடிச்சிட்டார். ஒருவர் அன்பா இருக்கிறது தான் என் கற்பனையே. அப்படி நீங்க ஒருவர் அன்பா இருந்தா என்னுடைய அன்புல நிலைச்சிருப்பீங்க. என்னுடைய அன்புல நிலைச்சிருக்கும் போது பிதாவின் இடத்துல போய் நிக்க முடியும். ஹல்லேலூயா. எதுக்காக இந்த அன்புல நிலைத்திருக்க வைக்கிறார்னா, 11வது வசனம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஹல்லேலூயா. இந்த எல்லா காரியத்தையும் தேவன் எதுக்காக சொன்னார்னா, என்னுடைய சந்தோஷம் உனக்குள் நிலைத்திருக்கும் படிக்கும், உனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் பூரணமா இருக்கும் படிக்கும், ஃபுல்ஃபில்லா இருக்கும் படிக்கும் இந்த காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். அன்பு குறிச்சு ஆண்டவர் முன்னால பேசியிருக்காரு. அந்த காரியத்தை எதுக்காக சொல்றாருன்னா, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கிறது எனக்கு முக்கியம், அதனாலதான் வந்து நான் இந்த காரியத்தை சொல்றேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. அன்பு இதுக்கு மட்டும் இல்ல, இன்னும் பின்னால பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு மட்டும் இல்ல, பரலோக ராஜ்யத்துக்கும் இந்த அன்பு வந்து நம்மளை எடுத்துட்டு போகும். ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம், இந்த வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இதுல சொல்லப்படுது, ஆண்டவர் எதற்காக அன்பு கூர்ந்தார்னா, நம்ம இறந்த பிறகு நம்ம போய் நிக்கக்கூடிய இடம் பரலோகம். அப்ப வந்து பிதாவுக்கு முன்பாக வந்து நம்ம ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருப்பதற்காக தான் தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. எப்படி நிக்கணும்னா, ஒண்ணு ராஜாவா நிக்கணும், இல்லைன்னா ஆசாரியனா நிக்கணும்.
நம்ம நார்மலான இந்து உலகத்துல இருக்கிற மனுஷர்களை போய் நம்ம அங்க போய் நிக்க முடியாது. ஆண்டவர் நிக்க வைக்கிறது ஒன்னா இருந்தா ராஜாவா நிக்க வைப்பார், இல்லைன்னா ஆசாரியர்களா நிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு ஒன்னே ஒண்ணு இருக்கணும், தேவனுடைய அன்புல நிலைச்சிருக்கணும்னா நாம் ஒருவர் வந்து அன்பு கூறணும். ஒரு அன்பு கூர்ந்தா தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க முடியும். தேவனுடைய அன்புல நிலைச்சிருந்தா நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போகும்போது அங்க ராஜாக்களும் ஆசாரியருமா பிதாவுக்கு முன்பாக நிக்க முடியும். இன்னொரு காரியம் இருக்கு நியாய தீர்ப்பு குறிச்சு. 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம் 17. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் இவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் என்னன்னா, அப்படி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போனோம், இங்க நியாய தீர்ப்பு வந்தால், இங்க நியாய தீர்ப்பு வரும். நியாய தீர்ப்பு நாள்ல நாம நிக்கும் போது நம்ம தைரியத்தோடு நிக்கணும்னா அப்ப இந்த அன்பு நமக்குள் பூரணப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. அன்புல பூரணப்படாம நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம தைரியத்தோடு நிக்க முடியாது. அதுக்கான இதுதான் இப்படின்னா, தைரியம் இருந்தா நீ தைரியத்தோடு நியாய தீர்ப்பு நாள்ல நிக்கிறதுக்கு பூரண அன்பு அவசியம்னா, பூரண அன்பு இல்லைன்னா நீ தைரியத்தோடு நியாய தீர்ப்பு நாள்ல நாம நிக்க முடியாதுன்றதுக்கு ஒரு அர்த்தம். ஹல்லேலூயா. அன்புன்ற இந்த காரியம் இப்படித்தான். எப்படின்னா, ஒண்ணு சந்தோஷமா இருக்கிறதுக்காக அன்பு குறிச்சு தேவன் சொல்ற இந்த உலகத்துல. இன்னொரு காரியம், நியாய தீர்ப்பு நாள்ல நீ பயப்படாம இருக்கணும்னா நீ அன்பில் போராடப்படணும். இன்னொரு காரியம் என்னன்னா, பரலோக ராஜ்யத்திற்கு போகும்போது ராஜாக்களும் ஆசாரிகளுமா இருக்கணும்னா நீங்க அன்புல பூரணப்பட்டு ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அன்பு குறிச்சு நிறைய காரியம் பார்த்திருக்கோம். போது சில விஷயம் எல்லா விஷயமும் புரிஞ்சது. சாந்தம்னா என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆண்டவரே, சாந்தம் இருக்கு, பொறுமை இருக்கு, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது, சாந்தம்ன்றது கிரேக் வார்த்தையில பார்த்தா நீண்ட உபத்திரவம் அர்த்தமா. நீண்ட உபத்திரவத்தின் மத்தியில நம்ம கடந்து போகிறோம்ல, அந்த காரியம் தான் சாந்தம். உங்களால அந்த விஷயத்த இதுவரை நான் யோசிச்சதே இல்லை. சின்ன ஒரு உபத்திரம் வந்தாவே நான் வந்து ரொம்ப டயர்டாயிரும். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த சோதனை வந்துச்சுன்றோம். ஆனா சாந்தம்ன்ற ஒரு குணத்தை நம்ம தரிச்சுக்கணும்னா அந்த நீண்ட உபத்திரவத்தை வந்து நம்ம கடந்து போகணும். அதுதான் வந்து அன்புக்கு இனிஷியல். அன்புடைய ஸ்டார்டிங்கே அதுதான், சாந்தம். அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. அப்படின்னா நீண்ட உபத்திரம் வரும்போது யாருமே புலம்ப கூடாது. நம்ம அதை கடந்து போயிட்டோம்னா அன்புல ஒரு படிக்கட்டை வந்து தாண்டிட்டோன்ற அர்த்தம். ஹல்லேலூயா.